அவனுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பில்லு மாத்திரம் ஐடிபிபில இருந்து 47 கோடி வந்தது. 47 கோடி பில்லு அவனுக்கு ப்ரொடெக்ஷன், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். அவனுக்கு வந்து லாயருக்கு வந்து கவர்மெண்ட் பணம் கொடுத்து அவனுக்கு லாயர், இந்தியன் லாயர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவனுக்கு என்ன உடம்புக்கு சரியில்லைனாலும் அவனுக்கு ரிப்பேர் பண்ணி நல்லா எல்லாம் பண்ணி எல்லா அப்பீலும் ஆச்சு. இங்க இருந்த அப்பீல், அங்கிருந்த அப்பீல், அங்கிருந்த அப்பீல், சுப்ரீம் கோர்ட் அப்பீல், ஜனாதிபதி கிட்ட பெட்டிஷன் எல்லாமே பண்ணி பொறுமையா பேஷண்டா 4.5 வருஷத்துக்கு அப்புறம் அவனை தூக்கில போட்டாங்க. Instant justice is no justice. Justice delayed is justice denied. Instant justice is no justice. கசாப்னு ஒருத்தனை பிடிச்சாங்க இல்லையா, ஆமா இருக்கா உங்களுக்கு? அது எப்ப பிடிச்சது? 26/11/2008 அப்ப நடந்த இன்சிடென்ட். அன்னைக்கு பிடிச்சது, அவனை பிடிச்சது இல்லையா? அவர் மட்டும் அஜ்மல் கசாப்ங்கிற டெரரிஸ்ட். அவனை பிடிச்சது 26/11/2008. 4 வருஷம் 4.5 வருஷம் நாங்க அவனை வந்து ஜெயில இருந்த வச்சு. ஹேமந்த் கர்கரே வந்து இங்க தாதர்ல அவர் வீடு, அங்க சாப்பிட்டு இருக்கையில அந்த இது கேட்டு போனாரு. அசோக் வந்து அங்க செம்பூர்ல இருந்தாரு, அவர் போனாரு. விஜய் சாலஸ்கர் எங்கேயோ கொலாபால இருந்து அங்க வந்தாரு. இந்த பெரிய இன்சிடென்ட் அந்த விடி ஸ்டேஷன்ல, சிஎஸ்டின்னு இப்ப சொல்றோம், அங்க நடந்ததுனால இவங்க எல்லாரும் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல அவங்க வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி ரொம்ப ஹையா இருந்ததுனால, டிவோஷன் டு டியூட்டி இஸ் வெரி ஹை, ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர். அதனால ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து அவங்க வேலையை அவங்க ஜூரிஸ்டிக்ஷனை விட்டு அங்க போய் சேர்ந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அந்த காமா ஹாஸ்பிட்டல். அங்கே சதானந்த் தாத்தேன்னு ஒரு அடிஷனல் கமிஷனர், அவர் வந்து அங்கே அவங்க 2 கான்ஸ்டபிள், அவர் மலபார் ஹில்ல வீட்டில் இருந்தவர். அவருடைய ஏரியா வேற சென்ட்ரல், அதை விட்டுட்டு சவுத்தில் பாம்பேல அவருடைய ஏரியா இல்லாத இடத்துல போய் அவங்க கூடலாம் ஃபயரிங் எல்லாம் பண்ணி அவர் கூட இருந்த 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அவருக்கு இப்போ கூட உடம்புல கண்ணில் இதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ப்னல்ஸ் இருக்கு. அதனால இதெல்லாம் வயர்லெஸ்ல கேட்டு இந்த டாப் ஆஃபீஸர்ஸ் வந்து சிஎஸ்டியில் வந்து கன்வர்ஜ் ஆனாங்க. அந்த சமயத்தில் விலாஸ் சாலஸ்கர் கிட்ட இருந்த வண்டியில் அவங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்க அங்கே போனது. ஓகே, இல்லைன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட பாகிஸ்தான்லயோ பங்களாதேஷ்லயோ அமெரிக்காலேயோ ஒரு ஆன்டி டெரரிசம் சீஃபை பார்க்கறது யாருனாலையும் முடியாத வேலை. நம்ம ஊர் ஆன்டி டெரரிசம் சீஃப் வந்து சென்ஸ் ஆஃப் டியூட்டி ஹையஸ்ட்ங்கிறதுனால அவரே அங்கேயே போய் அந்த ஸ்பாட்டுக்கு போன டைமில் இந்த 2 பேரும் அங்கே இருந்தது ஷூட் பண்ணதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. ரேஷம் பாபுன்னு ஒருத்தர் வந்து லாக்அப், ஜேக்கப் சர்க்கிள் லாக்அப்பில் போய் போலீஸ் எல்லாம் இருக்கையிலேயே ஷூட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. 92ல் பார்த்தா அந்த ஜேஜே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 2 பேர் படுக்கையில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வார்டு, ஜெயில் வார்டில் அங்கே போய் AK-47 சுட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா, போலீஸ் இருக்குதா இல்லையா, யாருடைய ராஜ்யம் இங்க நடக்குது, யாரு கண்ட்ரோல், அந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்தது இல்லையா? அந்த பேக்ரவுண்ட்ல தான் இது ஆரம்பிச்சது. 97, 98, 99ல இது மேக்ஸிமம் பீக் போனது. ஆனா ஆரம்பிச்சது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1960, 1970, 1980, 1990, 40 வருஷம் அவங்களுடைய புல் ரன். அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஓகே, that was the challenge.